Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம Dandelion chapter 25 தான் பார்க்க போறோம். So let's kick off the video. ஒக்கரன் வந்த ஸ்பீடில் அந்த சி மாஸ்டர் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இந்த சைடு ரெண்டு பேருமே ஹாலோட தரையில் விழ ஒக்கரனும் நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி கத்திக்கிட்டே ஃப்ளோரை தடவி பார்த்துட்டு இது சாலிடான ஃப்ளோர் தான், நம்ம உண்மையிலே சாதிச்சிட்டோம், இது உண்மையிலே ஹால்னான்னு சொல்ல மோமாவும் எல்லாத்துக்குமே நன்றி, உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்ல. இப்போ எதுக்காக நீங்கள் உளறிக்கிட்டு இருக்கீங்க மிஸ் ஐயா சேன்னு ஒக்கரன்னு கேட்க, ஆமால நான் உளறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த சவுண்டு, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் ட்ரெஸ் இல்லாமல் கேட்க அங்கே இருந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுமே இவங்க ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஃப்ரெஷ் ஆன ரெண்டு பேருமே வேகமாக அந்த ஃப்ளோரை விட்டு கீழே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஐராவும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் இவங்க மூணு பேருமே ஸ்கூல் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஒரு நர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு, உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா, சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா சொல்லுங்கன்னு சொல்ல அவங்க மூணு பேருமே கோரஸா இல்லை மேம்னு சொல்றாங்க. அந்த மேமோ என்கிட்ட எதையும் தயவு செஞ்சு மறைக்கணும்னு நினைக்காதீங்க, எனக்கு புள்ளி பண்றவங்கள சுத்தமாக பிடிக்காது, நான் உங்க பக்கம் தான் சொல்ல அவங்க மூணு பேருமே கோரஸா தேங்க்ஸ் மேம், ஆனால் எங்களை யாருமே புள்ளி பண்ணலன்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு சொட்டை எங்க இருந்தா அந்த மேமை கூப்பிட்டு, ஸ்டாஃப் ரூம்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்ல அந்த மேமும் அந்த மொட்டையோட தலையை பிடிச்சிட்டு, உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கதவை தட்டிட்டு உள்ள வரணுன்ட்டு, நீ சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிற, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் சரிபட்டு வருவே போலன்னு சொல்ல அந்த வயசானவரும் என்ன மன்னிச்சிடுங்க மேம்னு சொல்றான். இந்த சைடு அந்த கூத்தெல்லாம் அவங்க மூணு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அந்த மேம் வெளில போறதுக்கு முன்னாடி, நான் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவேன், ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு சொல்ல அவங்க மூணு பேருமே மறுபடியும் கோரஸா தேங்க்ஸ் மேம்னு சொல்கிறாங்க. இந்த சைடு மோமோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்க, நான் உருவாக்கி வச்ச பாப்புலாரிட்டி மை இன்னசென்ட் இமேஜ் எல்லாமே போச்சுன்ட்டு ஐரா ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்கா. மோமோவும் அந்த ஏலியன்ஸோட அராஜகம்லாம் வர அதிகமாயிட்டே இருக்கு, அந்த ஏலியன்ஸ் திரும்பி நம்மளை அட்டாக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒக்கரனும் அவங்களோட டார்கெட் நான் தான், ஸோ அவங்களுக்கு அந்த டர்போகிரானிஸோட பவர் வேணும்னு சொல்கிறான். அப்போ தான் மோமோ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறான். ஆமாம், உனக்கு எப்படி அந்த ஆக்ரோபேட்டிக் சில்கியோட பவர்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது பேட்டிலுக்கு மிடில் திடீர்னு அவைக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா நான் நேர்த்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள, அதனால கூட இருக்கலாம்னு சொல்ல மாமாவும் உன்னை டைட்டில மாத்திக்கிட்டே இருக்கேம்மா எப்படிமான்னு கேட்க, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆக்ரோபேட்டிக் சில்கியோட 6வது எடுத்து வைக்கும் போது அவளுடைய பவர்ஸ் உனக்கு வந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கும்னு சொல்ல இந்த சைடு உட்காரணும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இப்ப அதனால ஒரு பிரச்சனை உருவாகிடுச்சு, ஸோ இப்போ நீங்களும் அந்த ஏலியன்ஸோட ஒரு டார்கெட்டா மாறிட்டீங்க ஐரான்னு சொல்ல ஐராவும் பிளஷ் ஆகிட்டு, நீங்க எனக்காகலாம் கவலைப்படுறிய டக்கா கூறான்னு சொல்ல உட்காரணும். இந்த பவர்ஸ் எல்லாம் உங்களால அந்த ஏலியன்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும், ஆனா அதே சமயத்துல நீங்க இந்த ஏலியன்ஸுக்கு டார்கெட்டாகவும் மாறுறீங்கன்னு சொல்ல மாமாவா இப்போ நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல, அவங்களுக்கு நம்மளோட யோகாய் பவர்ஸ் தேவைப்படுது, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே அவங்க இன்னை வரைக்கும் நம்மளோட இடத்த இன்வைட் பண்ணல. ஏன்னா காரணம் யோகாய்ஸ், ஏன்னா யோகாய்ஸ் ரொம்ப பவர்ஃபுல், அந்த யோகாய்ஸ் ஜப்பான்ல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வேர்ல்டுலயுமே ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தாலுமே அவங்களால அந்த யோகாய்ஸை தாண்டி இடத்த இன்வைட் பண்ண முடியல. ஸோ அதில் பண்ண அந்த யோகாய்ஸ் நம்மளோட இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு யோகை பவர்ஸ் வச்சுட்டு இருக்க ஹியூமன்ஸ் தேவைப்படுறாங்க. அப்படி பார்த்தா ஒருவேளை என் சுண்டக்காவும் எங்கள்கிட்ட மாட்டி இருக்குமோன்ட்டு ஒக்கரோன்னு பதறான். மோமோ நீ சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்கலன்னு சொல்ல, அப்ப நான் தான் இந்த உலகத்தை காப்பாத்தி ஆகணும் போல இருக்கேன்னு ஐரா சொல்றான். ஒக்கரனும் ஆமா அதே தான் சொல்ற. மோமோ மறுபடியும் என்ன எல்லாருமே ட்ரெஸ் இல்லாம பாத்துட்டாங்க, நான் இப்ப என்ன பண்ணேன்னு சொல்லி திருப்பி ஆரம்பிக்கிறான். ஐராவும் நீ வேற அதை ஞாபகப்படுத்திட்டே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியான்னு சொல்றேன், நான் என்ன சொல்லி அவங்க எல்லாரும் நம்ப வைக்கிறதுன்னு சொல்லி மோமோ ஒரு சைடு புலம்பிக்கிட்டு இருக்க. ஐரா எனக்கு தெரியும் என்ன சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு தெரியும், நீ தான் இப்படிலாம் பண்ண சொன்னு நான் சொல்ல போறேன்னு சொல்ல, ஏன் என்ன இழுத்து விடுறேன்னு மோமோ கத்துறா. ஐராவும் ஆமா அதானே உண்மை, நீ தானே என்னோட ட்ரெஸ்ஸை கரெக்டாக சொன்ன, நீ அப்படியே சொல்ல டக்கா கூறான்னு சொல்ல ஒக்கரன் பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு மோமோவும் சரி ஓகே நீ அப்படியே போய் சொல்லிக்கன்னு சொல்ல ஒக்கரோன் என்ன மோமோ சொல்றீங்க, இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும்னு சொல்ல மோமோ அதை பத்தின எனக்கு கவலை இல்லை, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல திடீர்னு ஐராவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரூம்குள்ள என்டர் ஆகி, ஐரா உனக்கு ஒன்றும் ஆகலை நீ எங்க கூட வான்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ அதை கேட்ட ஐராக்கெல்லாம் திடீர்னு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்போ அந்த ஐரா ஃப்ரெண்ட்ஸ் மோமோவை பார்த்துட்டு நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்ல ஒக்கரோனா மோமோ நீ அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க உங்களை தப்பா நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல மோமோவும் அவங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டு எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை, நீ உன்னோட எக்ஸ்பிளனேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒக்கரணும் என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்ல, அந்த லஞ்ச் டைம்ல நீ ஐராவும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க ஒக்கரோன் ஓ அதை கேட்குறீங்களா, அவன் லஞ்ச் டைம்ல ஐரா என்ன கிஸ் பண்ண வந்தாங்கன்னு சொல்ல மோமோ ஷாக் ஆகிட்ட என்னதே உண்மையா தான் சொல்றான்னு கேட்க ஒக்கரோனும் ஆமா உண்மையா தான் சொல்றேன், அவங்க என்ன கிஸ் பண்ண வந்தாங்க, அப்ப ஆக்சிடென்ட்டா நான் அவங்க மேல விழுந்துட்டேன்னு சொல்ல, நீ அந்த இடத்துல அப்ப என்ன பண்ணிட்டு இருந்த ராசான்ட்டு மோமோ கேட்கறாங்க. ஒக்கரோன பிளஷ் ஆகிட்டே நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல ஓ ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்டி, ஆனா அதை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு சொல்ல இந்த சைடு ஒக்கரோனும் பிளஷ் ஆகிட்டே நான் சீக்கிரட்டா ஸ்ட்ராங் ஆகி உங்க முன்னாடி கெத்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல மோமோவும் கெத்து காட்டணும்னு ஆசைப்பட்டியா, உனக்கு இப்படிலாம் ஒரு முகம் இருக்கான்னு சொல்ல ஒக்கரோனும் பிளஷ் ஆகிட்டே ஆமா இருக்கு, ஏன்னா நான் ஒரு ஆண் மகன், நான் உங்க முன்னாடி ரொம்பவே கூலா இருக்கும்னு ஆசைப்படுறேன் மிஸ் ஐயாசின்னு சொல்றான்.
இந்த சைடு மோமோவும் ப்ளஷ் ஆகிட்டு என்னது கூலாக இருக்குன்னு ஆசைப்பட்டு அதுக்கும் ஆண்மகன்றதுக்கும் என்ன சம்மந்தம், அவன் மூஞ்சை காட்டு நான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்ல ஒக்கரனும் ப்ளஷ் ஆகிட்டு என்னை கலாய்க்காதீங்க மிஸ் ஐயாசே, நான் ஒரு ஆண்மகன், ஸோ அதனால் நான் கண்டிப்பாக கூலாக தான் இருக்குன்னு சொல்ல மோமோவும் அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம், எதுக்கு ரெண்டுத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் முடிச்சு போகிறேன்னு சொல்ல ஒக்கரனும் ப்ளஷ் ஆகிட்டு என்னை கலாய்க்கிறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு மிஸ் ஐயாசேன்னு சொல்ல சரி நான் இங்கேருந்து வெளில போகிறேன், நான் உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகுற மாதிரி வெளில எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மோமோவும் ஒக்கரன்னு கூப்பிட்றான். ஸோ ரெண்டு பேரும் ப்ளஷ் ஆகிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது.